இன்றைக்கி இருக்கிற தங்கம் விலைக்கு எல்லா நாளையும் தங்கம் வாங்குறது பெரிய கேள்விக்குறை. வேறு தங்கத்துக்கு மாறாக வேறு என்ன வாங்கினா தங்கம் சேர்கிற அளவுக்கு வீட்டில் பல மடங்கு பணமோ இல்லை மற்ற பொருளோ சேரும். நம்ம அக்ஷய பாத்திரம் மாதிரி ஒரு பித்தளை பாத்திரம் வாங்குவது சிறப்பாக இருக்கும். அந்த பாத்திரம் பித்தளை பாத்திரம் இந்த பவுல் தண்ணி ஊற்றி வச்சு அதில் பூ போட்டு வைப்பாங்க. அதை நம்ம அக்ஷய பாத்திரமாக பாவித்து வாங்கி அதில் இந்த அக்ஷய பாத்திரத்தில் நம்ம வைக்கிற பாத்திரத்தில் நாணயங்கள் நிரப்பி வைக்கலாம், அரிசி பருப்புகளை நிரப்பி வைத்தல், இந்த மாதிரி அந்த அக்ஷய பாத்திரத்தை நிரப்பி வச்சுக்கிட்டு அப்புறமா அது என்னென்னா ஸோ இந்த அட்சய திருத்தைக்கு ஏதோ ஒரு அவசரம் இல்லை எமர்ஜென்சி அப்படின்னு நம்ம போய் தங்கத்தை அடகு வைக்கிறதோ இல்லை அதுக்கு மாறாக கடன் வாங்குறதோ பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணக்கூடாது. தங்கத்தை அடகு வைக்கவோ இல்லாட்டா எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா அக்ஷய திருதியில் தங்கம் வாங்கணும், பழைய தங்கத்தை போட்டுட்டு புது தங்கம் வாங்குறேன், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அக்ஷய திருதியில் உங்ககிட்ட உள்ள விஷயத்தை கரைக்க ஆரம்பிச்சுன்னா புலான் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் ரவினா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நாடி ஜோதிடர் ஜெயந்தி ரவி மேம் தான் இருக்காங்க. அட்சய திருதி வரப்போகுது, தங்கம் வாங்க எல்லாருமே ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா தங்கம் வாங்குறதுக்கு எது உகந்த நாள், இந்த நாளில் தங்கம் எந்தெந்த ராசினியர்கள் வாங்கினா அது பல மடங்காக குவிய போகுது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மேம் வணக்கம். வணக்கம் மேம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்காமா? சூப்பர் மேம், சூப்பர். எல்லாருக்குமே தங்கம் விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது. என்னதான் இருந்தாலுமே அட்சய திருதி வரப்போகுதுன்னா எல்லாருக்கும் ஒரு ஈகர் இருக்கும். இந்த அட்சய திருதியில் 1 கிராமாவது நம்ம வாங்கிடணும் அப்படின்னா தங்கம் மேன்மேலும் வளரும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். எதனால அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்குறதுக்கு அவ்வளோ ஸ்பெஷல் மேம்? அட்சய திருதிகை அதாவது ஏப்ரல் மாதம் சித்திரை வருடப்பிறப்பு என்னென்னா நம்மளுக்கு கேது நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம், அப்புறம் பார்த்திங்கன்னா சூரிய நட்சத்திரம், இதெல்லாம் அந்த ராசி கட்டத்தில் ஆக்குப்பை பண்ணிக்கிட்டு இருக்குது. இதில் நம்மளுக்கு கேது நட்சத்திரம் மருத்துவம் சார்ந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அஸ்வினி நட்சத்திரம். அதே மாதிரி சுக்கிரன் நட்சத்திரங்கிறது இந்த பூமிக்குள் ஒரு பூமி என்ற அரமனைக்குள் நுழையும் வாயில் அப்படிங்கிறது சுக்கிரன்கிற மாயம். அந்த அரமனைக்குள் நுழைஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா குரோத் தான். இந்த அரமனைக்குள் நுழைஞ்ச பிறகு வாரிசு பெருக்கம், நம்ம வளர்ச்சிகள் எல்லாமே அதில் தான் இருக்குது. அப்போங்கும்போது அந்த சமயத்தில் அந்த சித்திரை மாதத்தில் நம்ம இந்த அரமனைக்குள் நுழையும், அந்த உலகத்துக்குள் நுழையும் அந்த மாதத்தை நம்ம அந்த மூன்றாவது பிறைங்கிறது சிவபெருமான் தலையில் வைத்திருக்கும் நிலா. அது இங்கே சூரியன் உச்சம். அந்த சூரியன் உச்சத்தில் சிவபெருமான் தலையில் இருக்கும் அந்த 3ஆம் பிறை கங்கை ஆற்றில் கட்டி இருக்கிற மாதிரி அந்த 3ஆம் பிறை இருக்கும். இந்த நாளில் நம்ம ஐஸ்வர்ய ஈஸ்வரராக நம்ம அவரை பாவிப்போம். அதனால் அந்த நேரத்தில் நம்ம இது வாங்கின தங்கம் மற்ற பொருட்கள் தன தானியங்கள் வாங்கும்போது சிறப்பான வளர்ச்சி அடையும். இந்த சுக்கிரங்கிற மாயை நம்மளுக்கு புதுசாக உருவாக்கக்கூடிய தன்மையெல்லாம் உருவாகும். அப்படிங்கிறதுனால அந்த நாளை நம்ம மிக முக்கிய நாளாக நம்ம கருதுகிறோம். ஓகே, சூப்பர். எந்தெந்த ராசினியர்கள்லாம் இந்த அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா அது பல மடங்கு ஆகும்? இது தனிப்பட்ட இதுக்கு ராசிகள் அப்படின்லாம் எடுக்கவே வேண்டாம். அந்த காலத்தில் இது இந்த அட்சய திருதிகை சாதாரண மக்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. பெரிய பெரிய ஆட்கள் ரகசியமாக அந்த அட்சய திதியில் தங்கம் வாங்கி அவங்களே பேணி பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம டெவலப் ஆக ஒன்று தொட்டு ஒன்றாக இப்போது ஒரு பெரிய பணக்கார வீட்டில் வேலை பார்க்குறவங்க அதை நோட் பண்ணி அவங்க வீட்டில் அதை குரோத் பண்ணுறது, இப்படியே இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து எல்லா பொதுமக்களுக்கும் தெரிகிற மாதிரி வந்துருச்சு. அதனால் இந்த அக்ஷய திதியில் நம்ம இவங்களுக்குன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு வைக்கிறத விட நம்மளுக்கு யாருக்கு சக்தி இருக்குதோ அவங்க வாங்கலாம். தங்கம் வாங்குகிற சக்தி, வெள்ளி வாங்குகிற சக்தி, இது மட்டும்தான் நம்மளுடைய வளர்ச்சி. தங்கம் வெள்ளினால தான் நம்ம வளருவோம் அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் மற்ற தானியங்கள், தானங்கள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் அந்த அக்ஷய திதியில். இதுவும் நம்ம வளர்ச்சிக்கு முக்கிய பங்காக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே, சூப்பர் மேம். இப்போது இன்றைக்கி இருக்கிற தங்கம் விலைக்கு எல்லா நாளையும் தங்கம் வாங்குறது பெரிய கேள்விக்குறை. ஆனால் அந்த அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கணும்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்டவங்க என்ன வாங்கலாம்? வேறு தங்கத்துக்கு மாறாக வேறு என்ன வாங்கினா தங்கம் சேர்கிற அளவுக்கு வீட்டில் பல மடங்கு பணமோ இல்லை மற்ற பொருளோ சேரும்? முதல்ல நம்ம அக்ஷய பாத்திரம் மாதிரி ஒரு பித்தளை பாத்திரம் வாங்குவது சிறப்பாக இருக்கும். அந்த பாத்திரம் பித்தளை பாத்திரம் இந்த பவுல் தண்ணி ஊற்றி வச்சு அதில் பூ போட்டு வைப்பாங்க. அதை நம்ம அக்ஷய பாத்திரமாக பாவித்து வாங்கி அதில் இந்த காயின் 5 ரூபா காயின் 10 ரூபா காயினை வாங்கி குமிச்சு இப்படி வச்சு அதை வழிபாடு முறையாக எடுத்துகிட்டு வந்தாலும் அது சிறப்பாக இருக்கும். அந்த இப்போ நம்மளால் தங்கம் தான் வாங்க முடியலை அப்படின்னா
அந்த பாத்திரம் வாங்கி அதில் வந்து அக்ஷயம் வந்து நம்மளுக்கு சுரக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே எடுத்துக்கணும். இந்த அக்ஷய பாத்திரத்தில் நம்ம வைக்கிற பாத்திரத்தில் நாணயங்கள் நிரப்பி வைக்கலாம், அரிசி பருப்புகளை நிரப்பி வைத்தல், இந்த மாதிரி அந்த அக்ஷய பாத்திரத்தை நிரப்பி வச்சுக்கிட்டு அப்புறமா அது வந்து என்னென்னா நம்ம புலங்களுக்கு அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதை ஃபுல்லாக காலி பண்ணுற மாதிரி வைக்கவே கூடாது. அந்த பாத்திரத்தை திரும்ப அதில் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும், திரும்ப அதை வந்து எடுக்கணும். இந்த மாதிரி அதை வந்து அக்ஷய பாத்திரமாகவே பாவிச்சுக்கணும். இப்போ நீங்கள் அரிசி மட்டும் நிரப்பி வைக்கிறீங்க, பச்சரிசி நிரப்பி வைக்கிறீங்கன்னா அதில் காயின் போட்டு வைக்கிறது நல்லது பச்சரிசியில். இந்த மாதிரி அந்த அரிசி போட்டு வைக்கிற அந்த பாத்திரத்தில், அதாவது அந்த அக்ஷய பாத்திரம், அதாவது நம்ம தண்ணி ஊற்றி அதில் பூ போட்டு வைக்கிற அந்த மாதிரி அக்ஷய பாத்திரத்தில் வந்து அரிசி மட்டும் நிரப்பி வைக்கிறவங்களாக இருந்தால் அன்றைக்கி அரிசி வாங்கி அதை ஃபுல் பண்ணி அந்த விளக்கு முன்னால் வச்சு பூஜை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அரிசியை மட்டும் நிரப்பி வைக்கும்போது அதில் வந்து நம்ம அன்னபூர்ணி தாயாரையும் வைப்பது மிக சிறப்பாக இருக்கும். அன்னைக்கு அதை வச்சு பூஜை பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் தானம் பண்ணும்போது, சாப்பாடு தானம் யாருக்காச்சும் பண்ணும்போது இன்னும் அது சிறக்கும். இது வந்து நம்மளுக்கு அன்னபூர்ணி நம்ம வந்து வணங்கும் போது அந்த நாளில் நம்மளுக்கு லட்சுமி கடாட்சமும் வரும். எப்போவுமே அன்னபூர்ணி இருக்கிற இடத்தில் மகாலட்சுமி குடியிருப்பாள் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. அதனால் அன்னபூர்ணியை வந்து யார் வந்து அந்த அக்ஷய திதி அன்னைக்கு வணங்குறோமோ, நம்மளால் முடியலை, தங்கம் வாங்க முடியலை அப்படிங்கிறவங்க வந்து அக்ஷய திதி அன்னைக்கு, ஏன்னா அன்னபூர்ணியை வச்சு வணங்குறோம் அப்படிங்கிறது, ஏன்னா நம்மளுடைய அன்னபூர்ணி வந்து முதல்ல அக்ஷய பத்திரம் யார் கையில் கிடைத்தது அப்படின்னா பாஞ்சாலி கையில் கிடைத்தது. பாஞ்சாலி வந்து சூரியன் கிட்ட இருந்து, சூரிய பகவான் எப்போவுமே தான தர்மத்தில் சிறந்தவர், யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்க்கவே மாட்டார், எல்லாருக்குமே அள்ளி கொடுக்கக்கூடியவர். அந்த தானத்தில் சிறந்த அந்த சூரிய பகவான் கையில் இருந்து அக்ஷய பாத்திரத்தை பாஞ்சாலி வாங்குவாள். அந்த பாஞ்சாலி வாங்கி அதை என்ன பண்ணுவான்னா தங்கம் வெள்ளியெல்லாம் வாங்கலை. அந்த பாத்திரத்துலேருந்து, அந்த பாத்திரத்துலேருந்து வெறும் சாதம், உணவு வகைகளை வாங்கி எல்லாருக்கும் தானம் கொடுத்துக்கிட்டு இருந்தா. அதுதான் அக்ஷய பாத்திரமாக இருந்தது. அந்த அக்ஷயத்தை தான் நம்ம வந்து இன்னைக்கு தங்கம் வாங்கவும் அதை நம்ம எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம என்னன்னா இந்த அக்ஷய பாத்திரத்தை அதை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அன்னத்தை தானம் பண்ணுபவள் பாஞ்சாலியாக இருந்தால், அதுக்கப்புறம் மணிமேகலை கையில் அந்த பாத்திரம் இருந்தது அப்படிங்கிற மாதிரி புராணங்கள் உண்டு. அப்போங்கும்போது நம்ம வந்து அதை அன்னமாக பாவித்து அதில் அன்னபூர்ணியை வைத்து வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த அன்னத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் காயினை வச்சு நிரப்பி பூஜை பண்ணும்போது செல்வ நிலை உயரும். இது வந்து சாதாரண ஒரு மனிதர்கள் செய்யக்கூடிய எளிதான பூஜை, வாங்கக்கூடிய ஒரு வசதி இல்லாதவர்கள் கூட வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பூஜை முறை தான் இது. ஓகே, ரொம்ப எளிமையான முறை, எல்லா மக்களும் பின்பற்றக்கூடிய ஒரு அழகான ஒரு முறையை சொல்லியிருக்கீங்க. இப்போ அட்சய திருதியை அப்படின்னா தங்கம் வாங்கினா பெருகும் அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ இந்த அட்சய திருதியை இன்னைக்கு ஏதோ ஒரு அவசரம் இல்லை எமர்ஜென்சி அப்படின்னு நம்ம போய் தங்கத்தை அடகு வைக்கிறதோ இல்லை அதுக்கு மாறாக கடன் வாங்குறதோ பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணக்கூடாது. தங்கத்தை அடகு வைக்கவோ இல்லாட்டா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அக்ஷய திதியில் தங்கம் வாங்கணும், பழைய தங்கத்தை போட்டுட்டு புது தங்கம் வாங்குறேன் அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. அக்ஷய திதியில் உங்ககிட்ட உள்ள விஷயத்தை கரைக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது ஃபுல்லாக கரைஞ்சிக்கிட்டே போகும். அதனால எப்போவுமே அக்ஷய திதியில் புதிதை வந்து உருவாக்குங்கள், பழசை வந்து கரைக்காதீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். புதிதாக உருவாக்குதல் தான் அங்கே சிறப்பாக இருக்கும். அதனால் கடன் வாங்குதலோ தங்கத்தை வந்து அடவு வைக்கிறதோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமானதாக. ஓகே, சூப்பர். இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்குற எல்லாருக்குமே பெருகுமா அப்படின்றது. அது எப்படி மேம், ஒரு சில ராசிகளுக்கு மட்டும் பெருகுமா இல்லை அட்சய திருதி அன்னைக்கு வாங்குற எல்லாருக்குமே பெருகுமா? அதாவது ஒரு இடத்தை ஒரு ஆளாக தான் ஃபில் பண்ண முடியும். இந்த இடத்துல நீங்கள் உட்காருந்தீங்கன்னா நீங்கள் மட்டும் தான் அந்த இடத்துல உட்கார முடியும். ஒரு ஆள் போய் நகை வாங்க போகிறோம், அந்த வாங்க போகிற இடத்துல 10 பேர் நிற்பாங்க. கண்டிப்பாக அந்த நேரத்தில் நம்ம வாங்குகிற நேரத்தினுடைய நிமிடம் தான் நம்மளுக்கு முக்கியமாக இருக்குது. ஆமாம், அப்போ வந்து ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கிரகங்கள் ஆளும். ஆமாம் தானே? அப்போங்கும்போது உங்களுடைய லக்கு, உங்களுக்கு ஃபேவரட்டான கிரக நேரத்தை நீங்கள் தொட்டுட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு அது சேரும். சூப்பர். ஓகேவா? அப்போ நம்ம நினைப்போம் இல்லையா, இந்த நேரம் எனக்கு நம்ம நல்ல நேரம் மட்டும் பார்த்து போவது எல்லாருக்கும் நல்ல நேரம் உகந்ததாக இருக்கும். ஆனால் உங்களுடைய நேரம்ங்கிறது ஒருத்தர் வாங்குற நேரத்தில் நீங்கள் போய் அதே நேரத்தில் நீங்கள் அந்த பொருளையோ வாங்க முடியாது. ஒரு ஆளுக்கு தான் ஒரு பில் போட முடியும். அப்படிங்கும்போது அது வந்து எல்லாருக்கும் உகந்ததுங்கிறத நான் வாங்கி கொண்டே இருப்பேன். என்னைக்காச்சும் லக்கு என்னுடைய நேரத்தில் நான் தகுந்த நேரத்தில் என் கையில் தங்கம் வருவதாக இருக்கலாம். வரும்போது எனக்கு அதிர்ஷ்டமாக அடுத்தடுத்து ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் அக்ஷய திதியில் தங்கம் வாங்குறது வாங்குங்க. ஒரு
துளி தங்கம் வாங்கினா கண்டிப்பாக பெருகும். அதை நான் உணர்ந்திருக்கேன். என்னுடைய ஃபேமிலி, எங்கள் அம்மா எல்லாருமே அதை வாங்கி பழக்கப்பட்டிருக்கோம். அதில் க்ரோத் இருந்திருக்கு, வளர்ச்சி இருந்திருக்கு. அதனால் நம்பிக்கை முக்கியமானது. ஒரு பொருளை நம்ம ஏதாச்சும் ஒன்று ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கூட நம்பிக்கையோட ட்ரீட்மெண்ட் எடுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிம்பாங்க. ஒரு ஆங்கில மருத்துவம், நீங்கள் நம்புகிற ஆங்கில மருத்துவத்திலே நம்பிக்கையோடு நீங்கள் வந்து உங்கள் மனசு தான் காரணம் அப்படிம்பாங்க. அதனால் நீங்கள் மனசு, நான் இந்த தடவை வாங்குகிறேன், அடுத்த வருஷம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். இது வியாபார நோக்கில் நடக்கிறது அப்படிம்பாங்க. இது வியாபார நோக்கில் கிடையவே கிடையாது. ஏன்னா வியாபார நோக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் இது பண்ணுறாங்க. ஆனால் வியாபார நோக்கும் கிடையாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள தங்கம் தான் எல்லா நாட்டை விட அதிகமாக இருக்குதாம், ஒவ்வொரு வீட்டில் உள்ள தங்கமும். ஏன்னா நம்ம வந்து அந்த தங்கத்தை வந்து இப்போ பொருளாதார சிக்கல் வந்தால் கூட இந்திய தங்கத்தை வச்சு நம்ம வாழ்ந்துடலாமா, அவ்வளோ பவராக இருக்கதா இந்தியாவில் வந்து தங்கத்துடைய இது. ஒவ்வொரு வீட்லேயும் அவ்வளோ தங்கம் சேகரிப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போங்கும்போது நம்மளுடைய தங்கம் வளர்ச்சியை வந்து நீங்கள் தங்கத்தில் ஆசைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெளிநாட்டுக்காரங்க மாதிரி லக்ஸரியான பொருட்கள் மேலே, ஆடம்பர பொருட்கள் மேலே காசை போடுவதை விட சேமிப்பான ஒரு பொருளில் சேர்த்து வைப்பதில் நம்ம தவறு இல்லை. இது வந்து வியாபார நோக்கம் சொல்லி நம்ம தடுப்பதை விட மக்கள் பணத்தை சேவ் பண்ண முறையாகவும் இதை எடுத்துக்கலாம் இல்லையா அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கை உண்டு. என்ன அப்படின்னா இந்த டைமில் போயிட்டு நம்ம குழந்தை பிறக்கும் போதே அந்த நம்பிக்கை இப்போல்லாம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த டைமில் குழந்தை எடுங்க, அவங்க வாழ்க்கை அதுதான். அதே போல் வந்து தங்கம் வாங்கும்போது நீங்கள் அட்சய திருதி அன்றைக்கி போய் வாங்குங்க. ஆனால் இந்த டைமுக்கு போய் வாங்கினீங்கன்னா அது இன்னும் பல மடங்கு ஆகும் அப்படிம்பாங்க. இப்போ நம்ம இந்த வரக்கூடிய அட்சய திருதி நாளில் எந்த நேரத்தில் போய் நகை வாங்கினா நல்லாயிருக்குமா? எனக்கு வந்து தங்கம் வாங்குவது பொதுவாக சூரியன் பவர்ஃபுல்லாக இருக்கும்போது நம்ம செல்வ நிலை சேர்க்கைக்கு சிறப்பாக இருக்காது. சூரியன் பவர்ஃபுல்லாக இருக்கும்போது யார் எந்த பொருளை வாங்கலாம் அப்படிங்கும்போது உச்சநிலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நிலத்துள் காசை போடலாம். நிலத்துக்கு நிலம் வந்து நமக்கு முக்கியம். சூரியனுடைய ஒளியின் தன்மை நிலத்துக்கு தேவை. அதனால் சூரியன் வலிமையாக இருக்கும்போது, அதனால தான் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 10 to இந்த மாதிரி இந்த 12 மணி 1 மணி வரைக்கும் வச்சுருப்பாங்க, இல்லாட்டி 4 மணி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அது சூரியனுடைய வலிமையான நேரத்தை நோக்கியதாக இருக்கும். ஆனால் தங்கம் அது வந்து நிலத்தத்துவம், செவ்வாய் காரகத்துவம். அதனால் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் நட்பு. ஆனால் சூரியனும் சுக்கிரன் அது செல்வ நிலை உயர்வுக்கான சுக்கிரன் அலங்கார பொருட்கள் வந்து சூரியனுக்கும் அதுக்கும் பகை. அதனால் நம்ம வந்து ஈவினிங் நேரம் 5:30 சூரியன் அஸ்தமனமாக 4:30லேருந்து ஆரம்பிக்கலாம். ஆரம்பித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்குவது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி அதிகாலை வந்து நம்ம காலையிலேருந்து ஆரம்பித்து ஒரு 11 மணி வரைக்கும் நம்ம வாங்கலாம். உச்சி பொழுதுக்கு வர்றதுக்குள் வாங்கிடலாம் அப்படிங்கிறது முக்கியமானது. இதுக்கு வந்து நம்ம அதில் நம்ம சுக்கர ஹோரையை பார்க்குறது, குரு ஹோரையை பார்த்து வாங்குவது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு. ஓகே, சிறப்பாக மேம். இப்போ அட்சய திருதி அன்னைக்கு இந்த தாயாரை வழிபடுங்க, இல்லை இந்த தெய்வத்தை வழிபடுங்க, இந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்கன்னா தொடங்குங்க, அது வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னா அன்னைக்கு எந்த கோவில் இல்லைன்னா எந்த தெய்வத்தோட வழிபாடு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்ல காரியங்களை பண்ணலாம்? நான் அக்ஷய திருதிகை அப்படிங்கும்போது நான் சொல்லிட்டேன், சிவனுடைய அம்சத்தில் நிலா, அதாவது மௌலீஸ்வரர் அப்படிம்பாங்க. மௌலீஸ்வரர் வந்து நிலாவை வந்து இறுக்கி பிடித்த தன்மை அப்படிங்கிறது, அவருடைய வழிபாடுகளை எடுப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மனை எடுக்கலாம். காமாட்சி அம்மன் நிலவில் வந்து இந்த முடியில் சூடி இருப்பாள் அப்படிங்கிறதுனால காமாட்சி 3ஆம் பிறையை தலையில் சூடி இருக்கும் அம்மனாகவும் இருந்தாலும் சரி, சிவனாக இருந்தாலும் சரி, அது ரொம்ப வலிமையாக இருக்கும். அதனால் காமாட்சி அம்மனும் சிவனையும் நம்ம எடுத்து வழிபடுவது சிறப்பாக இருக்கும். அடுத்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அன்னபூர்ணி வழிபாடை சிறப்பாக எடுத்து அன்னபூர்ணி தாயாருக்கு அன்னைக்கு ரொம்ப விசேஷமான பூஜைகள் நீங்கள் பண்ணி அப்புறமா நீங்கள் தங்கம் வாங்க போனீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த அன்னபூரணி அன்னபூரணி, அதுக்கப்புறம் சூரியன் அதாவது சிவன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி, இந்த 3ம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கும். அதனால் இந்த 3 லட்சுமி தாயார், சிவபெருமான், அன்னபூர்ணி, இந்த 3 வழிபாடுகளையும் கரெக்டாக பண்ணிவிட்டு நீங்கள் போய் செல்வம் நிலைகளை வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா சிறப்பான உயர்வுகளை கிடைக்கும். அது அட்சய திருதியை மிக சிறப்பாக இருக்கும். ஓகே, இந்த வருடம் அட்சய திருதிக்கு நகை வாங்க போகிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த வருடம் அட்சய திருதிக்கு வாங்க போகும்போது நல்லா தலை நிறைய மல்லிகைப்பூ வாங்கி வச்சுட்டு போங்க. கையில் இல்லாட்டா கையில் நல்ல மல்லிகைப்பூ வாங்கி வச்சுட்டு போங்க. அது சுக்கிரனுடைய வாசம் அதிகமாக இருக்கும். பொதுவாக நம்ம சித்திரை மாதத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் அதிகமாக விளைய வைக்கக்கூடியதுன்னா மல்லிகைப்பூ நிறைய விளையும். அப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காய் நல்லா இதாகக்கூடிய, பலாப்பழம் குழையது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், கொன்றை பூக்கள் ரொம்ப இதாக இருக்கும். இதெல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய பொருட்கள். மல்லிகைப்பூ, மாம்பழம், இதெல்லாமே
எல்லாரும் வசியமாகக்கூடிய ஒரு பொருள். இந்த பொருட்கள் தான் இந்த சித்திரை மாதத்தில் உருவாகக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த வசியமான இந்த தினம் வந்து சித்திரை தொடங்கும் போதே வசிய தினமான அக்ஷய திதி. அந்த நாளில் நீங்கள் வந்து அந்த மல்லிகைப்பூவை எடுத்துக்கலாம். அப்புறமா மஞ்சள் கையில் வாங்கி வச்சுட்டு போகிறது, இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு போய் அந்த பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோடனே விளக்கில் வந்து வச்சு விளக்கு ஒளியில் வச்சு பார்த்துட்டு அப்புறம் அதை அணிவிச்சுக்கலாம். இல்லாட்டா நான் காயினாக வாங்கியிருக்கேன்னா உங்கள் முந்தானியில் முடிச்சு வச்சுக்கலாம். முந்தானை இல்லை நான் நைட்டி தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த துப்பட்டா மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே முடிச்சு வச்சுட்டு அந்த துப்பட்டாவை உங்கள் மேலேயே கட்டி வச்சுக்கோங்க. காலையில் இருந்துச்சு அந்த பொருளை எடுத்து உங்களுடைய லாக்கரில் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. ஒரு நாள் உங்களுடன் தங்குவது அந்த பொருளுக்கு நல்ல உங்களை வசீகரிக்கும் தன்மையாக மாறிவிடும். அதனால் முதல்ல பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுடன் தங்க வைத்து அப்புறம் பீரோவில் வச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அடகு கடைக்குள்ள ஓடாது. ஓகே, சூப்பர் மேம். அதாவது இந்த வருடம் அட்சய திருதிக்கு வந்து நகை வாங்க போகிற பிளான் பண்ணியிருக்க எல்லா நேர்களுக்குமே வந்து உங்களுடைய வீடியோ அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி மேம்.